நான் லஞ்சம் வாங்கியதை நிரூபித்தால் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்துக் கொள்ள தயார் என டிஎஸ்பி சுந்தரேசன் கூறியதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உயரதிகாரிகள் தன்னை டார்கெட் செய்வதாகவும் டிஎஸ்பி கூறியுள்ளார். உயரதிகாரிகள் தன்னை டார்கெட் செய்கின்றனர் என மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு காவல்துறை டிஎஸ்பி சுந்தரேசன் கூறியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வளைந்து கொடுக்காத அதிகாரிகள் நேர்மையாக இருப்பதற்காக தண்டிக்கப்படுகிறார்கள் என்றும் டிஎஸ்பி சுந்தரேசன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். பணியிடை நீக்கம் செய்தாலும் கவலை இல்லை என்றும் தெரிவித்துள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நான் லஞ்சம் வாங்கியதை நிரூபித்தால் தூக்கில் தொங்கி உயிரை மாய்த்துக் கொள்ள தயார் என்று டிஎஸ்பி சுந்தரேசன் கூறியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கமலக்கண்ணன். வணக்கம் கமலக்கண்ணன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு காவல்துறை டிஎஸ்பி சுந்தரேசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். என்னை சஸ்பெண்ட் செய்தாலும் பரவாயில்லை, தவறு செய்த அதிகாரிகள் மீது விசாரணை தேவை என கூறினார். உண்மையை சொல்வதால் என்னை பணியிடை நீக்கம் செய்தாலும் கவலை இல்லை, வளைந்து கொடுக்காத அதிகாரிகள் நேர்மையாக இருப்பதாக கண்டிக்கப்படுகிறார்கள். உளவு பிரிவு அதிகாரி செந்தில்வேல், சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன், ஆசீர்வாதம், மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். எனக்கு வாகனம் அளிக்காத காரணத்தால் இருசக்கர வாகனத்தில் ரோந்து சுற்றும் நிலைமை உள்ளது. நான் மாறுதல் பெற்று வந்த பொழுது எனக்கு 4 மாத சம்பளம் அளிக்கப்படவில்லை. எனக்கு இன்னும் 7 வருட பணி உள்ள நிலையில் விருப்பம் ஓய்வுக்கும் மனு அளித்து உள்ளேன். இன்னும் 7 ஆண்டுகள் சர்வீஸ் உள்ள நிலையில் என்னை டார்ச்சர் செய்கிறார்கள். நான் சஸ்பெண்ட் ஆனா பரவாயில்லை, சஸ்பெண்ட் ஆக வேண்டும் என்று வேலை செய்கிறார்கள். போலீஸ் வேலையில் இது ஒழுங்கு நடவடிக்கை உள்ளாகும் தவறு என்று தெரிந்தே நான் பேட்டி அளிக்கிறேன். இதே போன்று நிலைமை வேறு எந்த அதிகாரிகளுக்கும் வரக்கூடாது. சிறப்பு தனிப்படை பிரிவை வைத்து உளவு பிரிவு இன்ஸ்பெக்டர் மூலம் பணம் வாங்கப்படுகிறது. அதிகாரிகள் செய்யும் தவறுக்கு காவல்துறையினர் பாதிக்கப்படுகிறார்கள் என பரபரப்பு பேட்டி அளித்தார்.